அனுமன் எப்படி நடந்து கொள்கிறான் என்று நீங்களே பாருங்கள். இவை அனைத்திற்கும் நீங்கள் தான் காரணம். நான் முகனாரே, உங்களை நோக்கி தவம் இருந்தால் வரத்தை வாரி வழங்குகிறீர்கள். நீங்களே பாருங்கள். ஒரு வானரனை சக்தி வாய்ந்தவனாக ஆக்கியதன் விளைவு யமதர்மன் அனுப்பிய ஆட்களையே ஏளனமாக நினைக்கின்றான். இயற்கையை அதன் வேலையை செய்ய விடாது தடுத்துக் கொண்டிருக்கிறான். நன்கு சிந்தித்து பாருங்கள். நீங்கள் தானே வரம் தந்தீர்கள். யாராலும் அளிக்க முடியாத சாகா வரத்தினை தந்தீர்கள். அந்த வரத்தின் பலத்தை தான் இப்போது அவன் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான். நானே அனுமனை சந்திக்க செல்ல போகிறேன். ராமனின் பிள்ளைகள் என்ற ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். நான் யாருடைய பிள்ளை என்று தெரியுமா? நான் கும்பகர்ணனின் மகன். என்னை எதிர்கொள்ளுங்கள். ஆயுதத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இறுதி வரையில் போராடி உன்னை வீழ்த்துவோம். உன்னுடைய அழிவு உறுதியாகிவிட்டது. வணங்குகிறேன் யமதர்மரே. எங்களிடமிருந்து பெற்ற ஆசியை தவறான முறையில் என்றும் பயன்படுத்தக்கூடாது. என்னுடைய பிரபுவிற்கும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஆபத்து வந்தால் நான் என் சக்தியை பயன்படுத்தியாக வேண்டும். உரிமையும் உள்ளது. யமதர்மராஜரே, நானோ ஒரு வானரன். எனக்கு தெரிந்ததெல்லாம் என் பிரபு ராமர் மட்டும்தான். அவருக்கு ஏதேனும் நேர்ந்தால் அவரை பாதுகாக்க வேண்டியது இந்த சேவகனின் கடமை. உனக்கு சக்தியை கொடுத்த தேவர்கள் இன்னும் அவர்களிடம் இருக்கும் சக்தியை இழந்து விடவில்லை. அவர்களோடு மோதினால் மிக பெரும் அழிவை சந்திக்க நேரிடும். பாருங்கள் யமதர்மரே, அயோத்தியில் நுழைந்துதான் தீருவேன் என்ற உங்களின் எண்ணத்தை நான் மாற்றி காட்டுகிறேன். நில் யமதர்மா, நில். பிரம்மலோகத்திற்கு வா. இப்பொழுது யமதர்மராஜரே வந்துள்ளார். அப்படி என்றால் நான் சந்தேகப்பட்டது சரிதான். இந்த அயோத்தி நகரில் என்னவெல்லாம் நடக்கின்றதோ அதற்கு மாறாக காலம் ஏதோ திட்டம் தீட்டுகிறது. லவன், குசன், இந்த பூமியில் யார் விழுந்தார்கள் என்பது முக்கியமல்ல. கீழே விழுந்தாலும் யாரால் மீண்டும் எழ முடிந்தது என்பதுதான் முக்கியம். அநீதிக்கு முன்பு தலை வணங்கிவிடக் கூடாது பிள்ளைகளே. ரகுகுலத்தின் கௌரவம் மற்றும் உங்கள் அம்மாவின் பெருமையும் தலைகுனியும். அம்மா, அம்மா. அநீதியின் பாதையை தேர்ந்தெடுத்தால் முடிவும் அப்படித்தான் இருக்கும். உங்களுடைய செய்கையும் தவறாக இருந்திருக்கலாம். ஒரு மகனாக உங்கள் கடமையை செய்தீர்கள். வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கொடூர எண்ணம் இருந்தாலும் உங்களை பெற்ற தந்தைக்காக பழி வாங்க துடித்தீர்கள். அந்த எண்ணத்தை நாங்கள் வணங்குகின்றோம். நான் கொடுத்து வைக்காதவன். வம்சத்தின் சிறப்பை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ராம நாமமே சத்தியம். எம்பெருமானிடம் சென்று முறையிடுவதை தவிர வேறு வழியில்லை என்கிறேன். துவாபர யுகம் தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதற்கு உங்கள்
அனுமன் தடையாக இருக்கின்றார். குண்டத்திற்கு எப்போது திருமால் வருவார் என்று அன்னை திருமகள் அவர்கள் மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றார். சீதா, சீதா. எம்பெருமானே, தாம் அறியாதது எதுவும் இல்லை, அனைத்தையும் அறிவீர்கள். ஆதிசேடன் தயாராக இருக்கிறார், திருமகளும் தயாராக இருக்கிறார்கள். இவர்கள் இருவர் மட்டும் திருமாலை எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை. ஒரு புது யுகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் சொல்வது புரிகிறது எம்பெருமானே. ஒரு புதிய கதை, ஒரு புதிய யுகம், ஒரு புதிய அவதாரம் எடுக்கும் நேரம் வந்துவிட்டது. இருப்பினும் பிரச்சனை என்னவென்றால், இந்த முறை தடையாக நிற்பது அசுரனோ அசுர சக்தியோ அல்ல, பக்தன். இந்த தடையில் சதியோ பழிவாங்கலோ இல்லை, ஓர் பக்தனின் எல்லையற்ற அன்பு. எம்பெருமானே, இந்த உலகில் யுக யுகங்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஓர் உண்மையான பக்தன் பெயரை கூறுகிறார்களோ அப்பொழுது முதலில் அனுமன் பெயரைத்தான் கூறுவார்கள். நீங்கள் சொல்வது போல் நேரம் நெருங்கிவிட்டது. அவன் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். பக்தி உடலுக்கல்ல, உணர்வுக்கு சொந்தமானது. அனுமனின் தடை சீக்கிரமே விலகும்.